ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது டிராகன் பால் ஜீல எபிசோட் 34 கிர்லின்ஸ் அஃபென்சிவ். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம கிர்லினுக்கிட்ட போன தடவையே நம்ம கோகு வந்து அந்த ஸ்ப்ரிட் பாம் பவரை கொடுத்துருப்பான். அந்த பவரை வந்து இப்போ எப்படியோ நம்ம கிர்லின் ஒரு வழியாக கட்டுப்படுத்தி அதை ஒரு மிகப்பெரிய பாலாக மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம கோகானை காட்ட நம்ம கோகானும் வெஜிட்டாவும் பயங்கரமாக சண்டை போட்டு நம்ம கோகானை அடிபட்டு கீழே இருக்காங்க, பயங்கரமாக இறக்கிது. இப்போ தான் புரிஞ்சுக்கிறான், நான் நினச்சதை விட இந்த வெஜிட்டா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உடனே நம்ம கோகான் என்ன சொல்கிறான், ஏதோ அப்பா இவன் கூட சண்டை போட்டு இவனை இந்த அளவுக்கு பலவீனமாக்குனதுனால தான் என்னால் இவ்வளோ நேரம் போராட முடிஞ்சது, இல்லைனா இவனை என்னால் தொற்றுக்க கூட முடியாதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இப்போ இந்த கேப்ல நம்ம கிர்லின் என்ன பண்றான், இந்த பவரை நான் எப்படியோ கட்டுப்படுத்த கத்துக்கிட்டேன், கோகு நீ எதை பத்தியும் கவலைப்படாத, இவன் கதையை நான் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கிர்லின் இங்கே இருந்து மேலே குதிச்சு நம்ம வெஜிட்டாவை அடிக்கிறதுக்காக ரொம்ப உயரமான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம மாஸ்டரோட வீட்டை காட்டுறாங்க. அங்க கிறிஸ்டல் பால்ல இங்க நடக்கிற எல்லாத்தையுமே இவங்க பார்த்துக்கிட்டு இருக்க. சுத்தி உள்ளவங்க எல்லாம் கோகான் உன்னால முடியும், நீ அவனை எப்படியாச்சும் ஜெயி, நீ தான் எப்படியாச்சும் கோகுவுக்காக பழி வாங்கணும்னு சொல்லி எல்லாம் சேர பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஆக்ஸ்கிங் நம்ம சீச்சியை பார்த்து, சீச்சி நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்ல, எவ்வளோ நேரம் தாங்க சீச்சியும் வந்து தைரியமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது. அவளுமே இந்த இடத்துல அப்படியே அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. எப்பா என்னால் கோகானை இப்படி பார்க்க முடியல, அவனால் முடியுமாங்கிறதே தெரியல, என் கோகான் எனக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம சீச்சி அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அப்படியே காத்துல மறைஞ்சு போயிடுறாங்க. இப்போ மறைஞ்சு போனோடனே இந்த கிறிஸ்டல் பால்ல ஒண்ணுமே தெரியாதனால நம்ம சீச்சி என்ன பண்றாங்க, இங்கே இருந்து பாபா மேல பயங்கரமான கோவம், ஏ பாபா ஏதாச்சும் பண்ணி ஏன்டி அவங்க ரெண்டு பேருமே தெரிய மாட்டாங்க, எப்படியாச்சும் அவங்கள மறுபடியும் இதுல தெரிய வையா அப்படின்னு சொல்லி நம்ம பாபாவோட கழுத்தை பிடிச்சி இந்த இடத்துல நம்ம சீச்சியை தூக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் ரெண்டு பேரும் பயங்கரமா ஏர்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம வெஜிட்டா என்ன பண்றான், இங்கே இருந்து ஒரு லேசர் பவர் அடிக்கிறாங்க, அதை நம்ம கோகான் ரொம்பவே அழகா டாச் பண்ணிடுறான். இப்ப நம்ம கோகான் என்ன பண்றான், அவன் நம்ம பிக்கலோகத்தை கொடுத்த அந்த லேசர் அட்டாக்கை இங்கே இருந்து அடிக்க, அதை நம்ம வெஜிட்டா என்ன பண்றான், அழகா டாச் பண்ணி இந்த இடத்த விட்ட மறைஞ்சிடுறாங்க. மறைஞ்சோடனே நம்ம கோகான் இவன் எங்கன்னு தேட இவன் மறுபடியும் வேற ஒரு இடத்துல வர, இப்ப மறுபடியும் நம்ம வெஜிட்டாவை அடிக்கிறாங்க. இந்த அட்டாக்ல இருந்துமே அவன் தப்பிச்சிடுறான். இப்ப இந்த பக்கம் நம்ம கிர்லினை காட்ட, நம்ம கிர்லின் என்ன பண்றான், எப்படியாச்சும் வெஜிட்டாவை அழிக்கணும்னு குறி வைக்க ட்ரை பண்ண, நம்ம வெஜிட்டா அதுக்கும் இதுக்கும் மறைஞ்சு போயிட்டு இருக்கனால அவனால ஒழுங்காவே குறி வைக்க முடியலங்க, ரொம்பவே குறி வைக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் கிர்லின் ரொம்பவே குறி வைக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான் பாத்தீங்களா. உடனே அவன் மைண்ட்ல வந்து நம்ம கிங்கா இருக்காரு பாத்தீங்களா, அவரு பேசுறாரு, ஏப்பா நான் சொல்றத நல்லா கேளு, இந்த பவரை நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீ வந்து உன்னோட கண்ணாலதான் பார்க்கணும்னு அவசியம் இல்ல, அவனோட ஈவில நீ உணரு, அப்ப நீ அவனை ஈஸியாக்க முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்க, ஆமா நீங்க யாரு என்கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்ல, நான் தான் கோகுக்கு இந்த டெக்னிக்கை கத்து கொடுத்தவன் அப்படின்னு சொல்ல, கிங்காய் நீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிர்லின் சொல்ல, இப்பதாங்க நம்ம கிங்காய் சொல்றாரு, கிர்லின் நீ அவனை அழிக்கணும் அப்படின்னா நீ அவனை குறி வச்சு அடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது, அவன் எங்க இருக்கான் அவனோட ஈவில மட்டும் நீ உணர்ந்தீனா நீ எங்க அடிச்சாலும் நீ நினைக்கிற இடத்துல போய் இந்த பாம் அடிக்கும் அப்படின்னு சொல்ல, அது மட்டும் கிடையாது, நீ கையில வச்சிருக்கிற பால் வந்து சாதாரண சக்தி இல்ல, இந்த உலகத்துல உள்ள இத்தனை மக்கள்கிட்ட இருந்து சேகரிக்கப்பட்ட கொஞ்சம் சக்தியை வச்சுதான் இவ்வளவு பெரிய சக்தி உருவாகி இருக்கு. மொத்தத்துல சொல்ல போனா இந்த உலகத்துல உள்ள எல்லாரோட பவருமே இப்போ உன் கையில தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம கிங்காய் சொல்ல, நம்ம கிர்லினுக்கு பயங்கரமான ஆச்சரியங்க, அவ்வளோ பெரிய பவரா என்கிட்ட இருக்குங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகான் என்ன பண்றான், அப்படியே ரொம்ப நேரம் டயர்டாகி கீழே உட்காரா, அவங்கிட்ட வெஜிட்டா இங்கே இருந்து நடந்து வராங்க. நடந்து வந்துகிட்டு என்ன சொல்றான், இப்ப உங்க அப்பன் கண்ணு முன்னாடியே உன் கதையும் முடிக்க போறேன்டா சின்ன பையனே, உன் சாவு ரொம்பவே கொடூரமா இருக்கும்டான்னு பேசிக்கிட்டு இந்த பக்கம் நம்ம வெஜிட்டா அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம கோகான் பயங்கரமா பயந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வெஜிட்டா என்ன பண்றான், இப்ப உன் கதையை முடிக்க வேண்டிய நேரம்டான்னு சொல்லி இப்ப அவன் மிகப்பெரிய ஒரு லேசர் பவரை வச்சுக்கிட்டு சரமாரியா சுடுறாங்க. இப்படியே சுட இந்த பக்கம் நம்ம கோகான் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த வெடிப்புல இருந்து மேலப்படாத வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வேகமா ஓடுறாங்க. ஓட இந்த பக்கம் நம்ம கிர்லினுக்கு ஒரு பக்கம் பயம், ஏன்னா ஆகாக நம்ம கோகானுக்கு ஏதோ ஆயிடக்கூடாது, கோகான் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க நான் எப்படியாச்சும் இதை கத்துக்கிறேங்கிற மாதிரி நம்ம கிர்லின் ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் இவன் சரமாரியா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம கோகான் ரொம்ப நேரம் ஓட ட்ரை பண்ணலாம், ஆனா லாஸ்ட் ஒரு அடியில அடிபட்டு நம்ம கோகான் பக்கத்துல இல்ல ஒரு பாறையில அடிச்சு கீழே விழவும் செய்யறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம யாஜிரோபி சொல்றான், ஏ கிர்லின் சீக்கிரம் ட்ரை பண்ணு, இல்லைன்னா கோகான் சித்துருவான், ஏதாச்சும் பண்ணி அந்த பவர் அவனை அடிடா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் யாஜிரோபி மறைஞ்சு நின்று கத்திக்கிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் கோகான் அடிபட்டான் பார்த்தீங்களா, அந்த மலையில இந்த பாறையில இருந்து அப்படியே எழுந்திருக்கிறாங்க. அப்பயும் நம்ம வெஜிட்டா விடாம என்ன பண்ணா, இங்கே இருந்து கொல்றதுக்காக வேகமா வந்துகிட்டு இருக்க. நம்ம கிர்லின் என்ன பண்றான், இப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தவன் திடீர்னு அவனோட ஈவில கரெக்டா கண்டுபிடிச்சிடறாங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப என்னால இது முடியும் அப்படிங்கிற மாதிரி கிர்லின் கத்திக்கிட்டு இங்கே இருந்து அவன் பவரை என்ன பண்றான், இங்கே இருந்து தூக்கி வீசுறாங்க.
இப்படியே இவன் கத்திக்கிட்டு வீச அந்த பவர் வரதை நம்ம வெஜிடா அப்படியே பாத்துறாங்க. அந்த பவர் இங்கே இருந்து வேகமா நம்ம வெஜிடாவை அடிக்கிறதுக்காக நெருங்கி வந்துகிட்டு இருக்க. கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா கிட்டக்க அடிக்கிற டைம்ல நம்ம வெஜிடா என்ன பண்றான், அப்படியே இந்த பவருக்கு மேல ஜம்ப் பண்ணிடுறாங்க. இதை பார்த்தோன்னே சுத்தி உள்ளவங்க எல்லாருக்கும் பயங்கரமான பயம். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பவர் வந்து நம்ம கோஹான் இருக்கு பாத்தீங்களா, அவங்கிட்ட நேரம் மாறி வந்துகிட்டு இருக்குங்க. நம்ம கோஹானை கொள்ற மாதிரி கரெக்டா இந்த மாஸ்டர் வீட்டுல நடந்த சண்டையில அந்த பால்ல பாத்துக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, இந்த பவரோட தாக்கத்தினால இந்த இடத்துல கிறிஸ்டல் பால் சுக்குநூறா உடையவும் செய்யுதுங்க. சுக்குநூறா உடைய இங்க சுத்தி உள்ளவங்க எல்லாம் பயந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம கோகு என்ன பண்றான், உடனே நம்ம கோஹானு கிட்ட டெலபத்தியில பேசுறாங்க. கோஹான், நீ எதை பத்தியும் பயப்படாத, ஏன்னா உன் மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்ல, உன்கிட்ட வெறும் நல்ல எண்ணம் மட்டும்தான் இருக்கு. உன் மனசுல வெறும் நல்ல எண்ணம் மட்டும்தான் இருந்தது அப்படின்னா இந்த பாலை நீ ஈஸியாவே திசை திருப்பலாம். அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத, ஒன்னால முடியும் இந்த பாலை மறுபடியும் திசை திருப்பி வெஜிடாவை நோக்கி அடி அப்படிங்கிற மாதிரி நம்ம கோகு இங்கே இருந்து அவன் மைண்ட்ல பேச, இந்த பவர் இங்கே இருந்து வேகமா நம்ம கோஹானு கிட்ட வந்துகிட்டு இருக்க. நம்ம கோஹான் என்ன பண்றான், அப்படியே அவனோட கையால தடுத்து இந்த பாலை திருப்பி விட்டுறாங்க. இந்த பாலை திருப்பி விட இந்த பால் இங்கே இருந்து வானத்துக்கு மேல பறந்துகிட்டு இருந்த வெஜிடா மேல ஒரு அடி அடிக்க ஒரு மிகப்பெரிய பிளாஷ் வந்து இந்த இடத்துல வருதுங்க. ஒரு மிகப்பெரிய வெடிப்பு வந்து இது வந்து வெஜிடாவோட உடம்ப வெடிக்காம அவன் ஈவில மட்டும் போய் கொண்டுகிட்டு இருக்குங்க. அப்படியே வெஜிடா கத்துறான் கதறான், அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, அந்த அளவுக்கு கத்துறாங்க. அப்படியே கத்த இந்த பவர் அவனை அப்படியே வானத்தை நோக்கி மேல தூக்கிக்கிட்டும் போயிடுதுங்க. இவனை மேல தூக்கிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம கிர்லின் அப்புறம் நம்ம கிங்கா இவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான ஹாப்பி. ஒரு வழியா வெஜிடா செத்துட்டான், நம்ம ஜெயிச்சிட்டோங்கிற மாதிரி இவங்க எல்லாம் ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் நம்ம பாபாவோட அந்த பால் உடஞ்சிட்டு பாத்தீங்களா, உடனே நம்ம பாபா என்ன பண்றாங்க, மாஸ்டர் கிட்ட இதை ஒட்டுறதுக்கு ஏதாச்சும் க்ளூ இருக்கா அப்படின்னு கேட்க, உடனே மாஸ்டர் இரு நான் எடுத்துட்டு வரங்கிற மாதிரி க்ளூ எடுக்கிறதுக்காக போயிடுறாருங்க. இப்ப இந்த பக்கம் சீச்சியே சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணு, நீ ஒரு ஸ்பேர் பால் கூடவா வச்சிருக்க மாட்டேன், என் பையனுக்கு என்ன அனுச்சோ தெரியல, சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்ல, உடனே இவங்க என்ன சொல்றா, எப்பா என்ன சீக்கிரமே கோகான்ட்ட கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, இல்ல சீச்சி நம்ம அந்த இடத்துக்கு போறது மிகவும் பெரிய ஆபத்து, நம்ம அங்க போனோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிடுன்னு சொல்ல, உடனே இந்த இடத்துல நம்ம புல்மா என்ன சொல்றா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத சீச்சி, என்னால உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம சீச்சியும் எப்படி புல்மா உன்னால முடியும்னு கேட்க, ஆமா என்கிட்ட வந்து இந்த ஃபிளையிங் கேப்சூல் இருக்கு, அது மூலமா நான் உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போக முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த கம் எடுக்க போனவர் அங்கே இருந்து வராருங்க. கரெக்டா அந்த டைம்ல நம்ம கரீன் இருக்காரு பாத்தீங்களாங்க, அவருமே இந்த இடத்துக்கு வரவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான ஷாக்கு. ஆமாங்க, இத்தனை நாள் அந்த டவரை விட்டு இறங்காத நம்ம கரீன் இப்ப நேரம் மாஸ்டரோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. இப்போ ஒரு வழியா இவங்க ஒரு 4 பேர் மட்டும் இப்ப இந்த ஃபிளைட்ல இங்கே இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோஹான் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அப்படியே நம்ம கோகு அடிபட்டு கிடக்கிற கோகு கிட்ட வர நம்ம கிர்லினுமே வந்துடுறான். இப்ப 3 பேரும் ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. கோகு நீ சொன்ன மாதிரி எப்படியே இவன் கதையை முடிச்சிட்டோம், இந்த உலகத்தை காப்பாத்திட்டோம், ஆனா எப்படியே பத்தியா கடைசியில இந்த உலகத்தை நாங்க காப்பாத்துற மாதிரி ஆயிட்டுங்கிற மாதிரி நம்ம கிர்லின் ரொம்பவே ஃபன்னா இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்க. நம்ம வெஜிடா அடிபட்டவன் இருக்கான் பாத்தீங்களாங்க, அவன் இன்னுமே சாகல, அவன் அப்படியே மேலே இருந்து அப்படியே மயக்க நிலையில கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே கீழே விழ சுத்தி உள்ளவங்க எல்லாருக்கும் பயங்கரமான பயம். ஆனா நம்ம கிர்லின் என்ன சொல்றான், அவன் செத்துட்டான், செத்தவன் தான் கீழே விழுகிறான்னு சொல்லி நம்ம வெஜிடாவோட பக்கத்துல போய் பேசுறாங்க. நீ பண்ண திமிருதனத்துக்கும் உன்னோட அயோக்கியத்தனத்துக்கும் உனக்கு கரெக்டான மரணம் தான் கிடைச்சிருக்கு, இருந்தாலும் உன் ஆன்மா சாந்தி அடையிட்டோம், நான் உனக்காக இதே இடத்துல ஒரு கல்லறையை ஒண்ணு தோன்றான் அப்படின்னு சொல்லி நம்ம கிர்லின் பேசிக்கிட்டு இருக்க. திடீர்னு இந்த இடத்துல வெஜிடா அவனோட கண்ணை முழிச்சு யாருக்கடா கல்லறை தோண்ட போறன்னு கேட்பான் பாருங்க. இந்த பக்கம் நம்ம எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்குங்க. நம்ம கிங்காய்க்கு அதை தாண்டின ஷாக்கு, இவ்வளவு பெரிய ஸ்பிரிட் பாம் அட்டாக்ல இருந்து இவன் எப்படி தப்பிச்சான், இதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ஒரு பக்கம் கிங்காயும் பயந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் வெஜிடா அப்படியே எழுந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் வெஜிடா எழுந்திருக்கே, இந்த பக்கம் கிர்லினுக்கு இன்னுமே பயம் அதிகமாக. இப்ப வெஜிடா என்ன பண்றான், உங்க எல்லாரையும் ஒரே இதுல முடிக்கிறேன்டா, கேவலம் இந்த பவர்னால நான் செத்துருவேன்னு நினைக்கிறீங்களா, உங்க எல்லாரையும் கொண்டுட்டு அதுக்கு அப்புறம் இந்த பூமியையுமே நான் அழிக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல, இப்ப இந்த பக்கம் என்ன பண்றான், எழுந்திருச்சு நம்ம கிர்லினை ஒரு அடி அடிக்கிறாங்க. நம்ம கிர்லின் இங்கே இருந்து பறந்து போய் கீழே விழுந்துடுறான். உடனே எழுந்திருச்ச வெஜிடா என்ன சொல்றான், உங்க எல்லாரையும் நான் எப்படி கொல்ல போறேன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கொல்லுவேன், அதுக்கப்புறம் இந்த பூமியையுமே அழிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம வெஜிடா என்ன பண்றான், பயங்கரமான கோபத்துல வர. இப்ப இந்த பக்கம் இவங்க 4 பேர் ஜெட்டுல வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம புல்மா, சீச்சி, அப்புறம் மாஸ்டர் ரோஷி, அப்புறம் நம்ம கரீன், இவங்க 4 பேரும் வந்துகிட்டு இருக்க. நம்ம கரீன் தான் வந்து எப்படி போகணுங்கிற வழியை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த வழியையே ஃபாலோ பண்ணி நம்ம புல்மா டீம் வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் கிர்லின் அடிபட்டான் பாத்தீங்களா, அவனுக்கு பயங்கரமான அடிபட்டு இருக்குங்க. அப்படியே ரத்தம் வாயிலிருந்து கொப்பளிக்க பயங்கரமா இருமிக்கிட்டு கிடக்கான். இப்ப இந்த பக்கம் நம்ம வெஜிடா என்ன பண்றான், அங்கே இருந்து நடந்து வராங்க. நடந்து
வந்தவன் பயங்கரமான கோவத்துல இருந்துகிட்டு இருக்கான். அப்ப நம்ம கோஹான் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்குமே பயங்கரமான பயம் வர உடனே நம்ம கோகு என்ன சொல்றான், கோஹான் இந்த இடத்துல நிக்காத, சீக்கிரமா இந்த இடத்த விட்டு ஓடிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம வெஜிடா என்ன பண்றான், உங்க யாரையும் இந்த இடத்த விட்டு தப்பிக்க விட மாட்டான்னு சொல்லி என்ன பண்றான், அவனோட மொத்த பவரை வச்சு இங்க இருந்து ஒரே அடிக்க இங்க ஒரு மிகப்பெரிய பிளாஷ் உருவாகி சுத்தி உள்ள பாறை எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சு பறக்குதுங்க. இந்த பாறையோட இங்க இருந்தவங்க எல்லாருமே, அதாவது நம்ம கிர்லின், கோஹானு, கோகு, ஏன் யாஜிரோபி முதற்கொண்டு 4 பேரும் 4 பக்கமா அப்படியே செதறி பறந்து ஒருத்தவனுக்குமே பயங்கரமான அடிபட்டுருதுங்க. கடைசியா தான் பார்த்தா தெரியுது ஒருத்தவனு ஒரு மூலையில கிடக்கான். ஆனா இன்னும் யாருமே சாகலை, எல்லாரும் ஏதோ கொத்து உயிரும் குலயுருமா தான் கிடக்கிறானுங்க. இப்ப இவங்க 3 பேரும் உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு இன்னும் கோவம், இவ்வளவு பெரிய பவர்லையும் கேவலம் இந்த நாய்ங்க இன்னும் செத்து தொலையிலேயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த, என்னதான் வெஜிடா இவனுங்களை கொல்ல முடியலன்னு சொன்னாலுமே கூட போன தடவை இப்ப இந்த கோகுவோட பவரை நம்ம கிர்லின் அடிச்சிருப்பான் பாத்தீங்களா, அந்த ஸ்பிரிட் பாம், அதனால நம்ம வெஜிடாவுக்குமே பயங்கரமான காயம் தாங்க ஆயிருக்கும், அவனுமே காயத்துல தான் இருப்பான். இந்த பவர் என்ன ரொம்பவே பாதிச்சுட்டு எனக்குமே ரொம்பவே வலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வெஜிடா சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் வெஜிடா என்ன பண்றான், இங்கே இருந்து நம்ம கோஹான் இருப்பான், நம்ம கோஹானு கிட்ட அங்கே இருந்து நடந்து வராங்க. நடந்து வந்து பார்க்க நம்ம வெஜிடாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஆமாங்க, நம்ம கோஹானுக்கு வந்து நம்ம பிக்கலோ வாழை கட் பண்ணி விட்டுருப்பான் பாருங்க, அந்த வாள் இந்த இடத்துல மறுபடியும் முளைக்கவும் செய்யுது. இதை பார்த்தோன்னே இவனுக்கு பயங்கரமான ஷாக்குங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம கில்லின்னு சொல்றான், ஆமா போன தடவை கோகுவுக்கும் இப்படிதான் வந்து அந்த போட்டி அப்ப அவனோட வாள் மறுபடியும் முளைச்சது, இப்போ எல்லாமே மாறப்போகுதுங்கிற மாதிரி நம்ம கிர்லின் நினைக்க, இந்த பக்கம் நம்ம வெஜிடா இவன் வாழை அப்படியே தூக்கி பிடிக்கிறாங்க. தூக்கி பிடிச்சிட்டு மேலே பார்க்கறான், பார்த்தவனுக்கு இன்னும் பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இவன் ஆல்ரெடி வந்து இவன் வந்து அந்த மிகப்பெரிய மங்கியா மாறுறதுக்கு ஒரு பவரை ஒன்று உருவாக்கி இருப்பான். அந்த பவர் இன்னுமே அதே இடத்துல இருக்குங்க. ஒருவேளை இந்த பவரை யூஸ் பண்ணி இவன் மாறிட்டான் அப்படின்னா இது மிகப்பெரிய ஆபத்தா நமக்கு ஆயிடும், அதனால அதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஜிடா ஒரு பக்கம் பயத்திலேயே அவன் வாழை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிக்க, இப்ப ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கிறதே இவங்க குரங்கா மாறிதான். ஆனா இப்ப நம்ம கோஹான் குரங்கா மாறினா மட்டும்தான் இந்த உலகத்தையே காப்பாற்ற முடியும். நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி கோஹான்ட்ட ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடக்குமா, இவனால வெஜிடாவை தடுக்க முடியுமா அப்படிங்கிற பல சஸ்பென்ஸோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.